இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்துல மாறிட்டு வர்ற உணவு பழக்கவழக்கங்கள்னால, சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எல்லா வயதினரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பொதுவான நோயா மாறிடுச்சு. நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய உணவுல எப்போதுமே சிறப்பு கவனம் செலுத்தணும். இல்ல அப்படின்னா அவங்களுடைய நிலைமை மோசமாக மாறக்கூடும். அதுவும் குளிர்காலங்கள்ல நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரையின் அளவை பராமரிக்கிறது சவாலான காரியமா இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். காலை வேளையில வெறும் வயிற்றுல இருக்கும்போது நாம முதல்ல சாப்பிடக்கூடிய உணவுகள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுல உடனடி விளைவுகளை ஏற்படுத்துது. இதனால வெறும் வயிற்றுல நாம எடுத்துக்கொள்ளும் உணவின் விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை எடுத்துக்கணும். சர்க்கரை நோயாளிகள் அவங்களுடைய காலை உணவுல முளைக்கட்டிய தானியங்கள், சிறு தானியங்கள் செஞ்ச உப்மா, பொங்கல், கஞ்சி போன்றவற்றை செஞ்சு சாப்பிடலாம். இதுல கலோரிகள் குறைவா இருக்கிறது மட்டும் இல்லாம, ரத்தத்துல சர்க்கரை அளவை உடனடியாக ஏற்றாமல் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் வெறும் வயிற்றில் காலையில என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். காலையில எழுந்த உடனே 1 டம்ளர் அளவிலான வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கிறது, உடலின் வளர்சிதை மாற்றத்தை சீரா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. முதல்ல நீர் அல்லது திரவ நிலையில் உள்ள பானங்கள் அருந்துறது இரைப்பைக்கு நலம் தரும் செயலா இருக்கும். ஆனா டீ, காஃபிய தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலாம்? நைட்டு முழுவதும் ஊற வச்ச 5 பாதாம் பருப்புகள் அல்லது 2 வால்நட் சாப்பிடுறது உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்பை வழங்கும். அதுக்கு அடுத்ததா சர்க்கரை நோயாளிகள் காலையில் எழுந்தவுடன் சத்தான நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்ல, இன்சுலின் சுரப்பை மேம்படுத்த உதவுற நெல்லிக்காய் சாறு அல்லது பாகற்காய் சாறு, கிரீன் டீ போன்றவற்றை வெறும் வயித்துல நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய உணவுல வெள்ளரிக்காய் மற்றும் பச்சை காய்கறிகளின் சாலட் போன்றவற்றை நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது பசி உணர்வை கட்டுப்படுத்துவதோடு, அவங்களுடைய உடலை நீரேற்றமாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லங்க, காலையிலேயே வறுத்த அல்லது பொரித்த உணவுகள சாப்பிடுறது செரிமான கோளாறுகள உண்டாக்கி, சர்க்கரை அளவை பாதிக்குது. அது மட்டும் இல்ல, இயற்கையில் கிடைக்கும் இனிப்பு மிகுந்த வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், உலர்ந்த திராட்சை, பேரீச்சம்பழம், அத்திப்பழம் மற்றும் உலர வைக்கப்பட்ட பழங்களையும் தவிர்க்கிறது நல்லது. இதுல அதிக சர்க்கரையும், அதிக கலோரியும் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சீனி மற்றும் வெல்லத்தில் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்கள், மிட்டாய்கள், இனிப்பு பலகாரங்கள் ஆகியவற்றையும் அவங்க தவிர்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி மைதாவுல செஞ்ச பிஸ்கட், கேக், வெள்ளை பிரெட் ஆகியவற்றைய முதல்ல அவங்க தவிர்க்கணும். இது உடனடியா ரத்தத்துல சர்க்கரை அளவ உயர்த்திடும். இது மட்டும் இல்லங்க, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம மேல பார்த்த எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது மூலமா காலையிலே ரத்த சர்க்கரை நமக்கு ஏறாம கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாம தினமும் குறிப்பிட்ட நேரத்துல உணவு சாப்பிட பழகிக்கணும். நீரிழிவு நோய்க்கான மருந்துகளையும் சரியான நேரத்துல எடுத்துக்கிறது அவசியம். தினசரி மிஸ் பண்ணாம நடைப்பயிற்சி, போதுமான அளவுல தூக்கம் ஆகியவற்றையும் அவங்க நடைமுறைப்படுத்த கத்துக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.